அக்கா வணக்கங்கக்கா. நாம் தமிழர் கட்சி வர பிஸியாக இருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி வராங்க. 2026 தேர்தல் வரப்போகுது. 50-60 வருஷம் வந்து திமுக, நான் மகாபலிபுரம் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 50-60 வருஷம் திமுகவும் அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்தாங்க. மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ முதல் முறையாக வந்து 2026 முழு ஃப்ளெச்சோட நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணா இறங்கியிருக்காரு. என்னென்ன செய்வார்ன்றதை இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்க. நீங்கள் வேலையாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தொந்தரவு பண்ண விரும்பல. பொறுமையாக படிச்சு இந்த வாட்டி ஒரு மாற்றத்துக்காகவாது நாம் தமிழர் கட்சி ஆதரித்து ஒரு போட்டு கொடுங்க. அண்ணா, நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரேன். என் பேர் ஆனந்த், மகாபலிபுரம் தான். நான் 50-60 வருஷமா திமுகவும் அதிமுக மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆண்டிருந்தாங்க. பலன் எதுவும் கிடையாது. இயற்கை வளங்கள் கொல்ல போனது தான் மிச்சம். நாம் தமிழர் கட்சியில் செந்தமிழன் சீமான் வந்து என்னென்ன செய்வார்ன்றதை அதை சொல்லியிருக்காரு. இதில் பாருங்கள், நீங்கள் காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும். வந்து இந்த 2026 நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. ஒன்றும் நடக்கலை. 2026 வந்து தூய குடிநீர், தரமான மருத்துவம், தரமான கல்வி, இயற்கை வளங்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு 13 வருஷமாக பேசிட்டு இருக்காரு அண்ணன். அதை வந்து நடைமுறை கொண்டு வரணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சமமாக மருத்துவம் கிடைக்கணும். மினிஸ்டர் வீட்டு பிள்ளைங்க, எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்க எங்கே மருத்துவம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சராசரி ஏழை வீட்டு மகனோட பிள்ளைகளுக்கு மருத்துவம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடுகிறார். எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படின்ட்டு போராடுகிறாக்கா. 2026 தேர்தலில் இது வரைக்கும் போட்டது மாதிரி நீங்கள் ஓட்டு போடாமல் கொஞ்சம் சிந்திச்சு ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கழிச்சு யார் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத யோசிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். 2026 சீமானனுக்கு ஓட்டு போடுங்க. இப்படி வாங்க. மரக்கன்று எடுத்து பிரேம, மரக்கன்று எடுத்துட்டு வா. தகுதி உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி பேசுகிற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் நம்ம. அப்படின்னா வேற எந்த கட்சியும் அதை பற்றி பேசுகிறதே இல்லையா? அவங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்கிறதுக்கு பூமி தகுதியாக இருக்கணும் யாரும் பேசுகிறது இல்லை. சரியா? ரைட். நேர்மையான அதிகாரிகளை போட்டு நாங்கள் வேலைக்கு வாங்குவோம். இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். இதே மாதிரி தான் உட்காரப்பாங்க. அவங்க புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இயற்கையை நேசிச்சு அது அதை விட பெரிய குத்தத்தை பண்ணிட்டீங்க நீங்க. நாங்க இருக்கிறோமே, நாங்க 17 வருஷமா களத்துல இருக்கிறோமா. அதனாலதான் இப்ப நேருக்கு நேர் வரும் எல்லா வீட்டுக்கும். கையில ஓட்டு உண்டாதான் நம்மளுக்கு நல்லது புரியும். அரசியல் மாற்றம் தான் அடிப்படை மாற்றமே. அதை நம்ம கண்டிப்பா நம்ம அடிப்படை மாத்தியே ஆகணும். இது இப்படியே விட்டுனா அடுத்த விவசாய சின்னம். நீங்க விவசாயினா வெறும் பழனி வேலையில வேலை செய்யற விவசாயி மட்டும் கிடையாது, கடல்ல வேலை செய்யறதும் விவசாயம் மாதிரி தான். நான் போய் ஓட்டு போட்டா கூட சரி, என் மாணவர்களுக்கு வாழ்த்துங்களா அதுங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன், போடுன்னு சொல்லு, அதை போடு. அப்படி நீங்க யோசிச்சு போடுங்க. காசு கொடு, ஓசுக்கு வேணாம், எது வந்து தட்டி பறிச்சு நம்மளுக்கு ஒண்ணு உதவி செய்யறேன்னு போது அவங்களுக்கு தான் போகணும். அந்த அந்த ஓட்டை அவங்களுக்கு போடணும். மாநாடு ஒரு 2 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஓட்டு போடு. ஓடுறாங்க, டக்கு நாள் குத்துட்டு இதுதான் வாழ்க்கை நடக்குது. இப்ப அதுதான் நடந்துட்டு இருந்தது. அதை மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வரோம். 100 ரூபாய் நீ கொடுக்காத, நாங்க கொடுப்போம்.
100 ரூபா கொடுக்க மாட்டோம், செடி கொடுப்போம். வீட்டுல வச்சு மரம் வளங்க. எது ஒண்ணு அது நடத்தான். அந்த நடத்துல தான் நம்ம வாழ முடியும். இந்த வளர்த்து இந்த நிழல்ல நீங்க இருங்க. இப்போ அது வந்து இப்போ அந்த நிழலும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க, கொடியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எது நிமித்தி வராளா ஒரு கொடை பிடிச்சிக்கிறாங்களா, சும்மா இது போடு. போ தானே வரீங்க இல்லையா? கொய்யாதான் இந்த செடியை நீங்க வச்சு அந்த புண்ணியவான்கள் குண்டு வைக்கிறப்ப அந்த புண்ணியவான்கள் எல்லாருக்கும் நல்லா வாழும். சீமான் இந்த முறை போடுங்க. விவசாய சின்னம் ஏற்கலப்ப. சரிங்களா? நாங்க திருப்பி வருவோம் அம்மா, நாங்க திருப்பி வருவோம். எலெக்ஷன் அப்போ வரும். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து உங்களை நினைவுபடுத்திடுறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பு இருந்தாதான் வாழும். இது வந்து இந்த திட்டமே வந்து அண்ணனுடைய வந்து திட்டம் தான் முதல்ல நேரடி திட்டம். கலையை பிடிச்சி போய் ஏற முடியாது. பக்கத்து ஆள் இருந்தால் கலையை பிடிச்சி ஏற முடியும். தாண்டி கொண்டாதான் பிடிச்சிடலாம். இதுதான் நடக்குது. சரியா ஐயா, சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்களாம் சொல்லுங்க, பாக்குறவங்களாம் சொல்லுங்க, வரவங்களுக்கு சொல்லுங்க. முக்கியமா வந்து ஒயின் ஷாப் நம்ம டாஸ்மார்க்கை மூடுறது தான் முக்கியமான கொள்கை. ஃபர்ஸ்ட் கையெழுத்தே வந்து ஒயின் ஷாப் மூடுறது தான் நம்ம ஆட்சிக்கு வந்துன்னா. அது முடிஞ்சாலே பாதி பேர் வந்து எல்லா கஷ்டமும் போயிடும். கண்டிப்பா எவ்வளவு காசு அரசாங்கம் செய்யலாமா? அந்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாருங்க. அவங்க பையனோ இல்ல யாரோ இருக்கிறாங்க, என்ன பண்றான், அவன் போயிட்டு அங்க வந்து ஒரு 500 ரூபாய் வாங்கி ஒயின் ஷாப்ல போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் காசு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். அந்த பக்கம் அப்படியே போயிடுது, அது 2000 ரூபாய் மாறி போயிடுது. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொடுக்கறது நான் வேணாம் சொல்லல, நல்லதான் காசு வாங்கிக்கீங்க. அரசியல் அடிப்படை மாற்றமே நமக்கு தேவை. எல்லாமே அதான், அரசியல் மாற்றம் மட்டும் இல்லை, அடிப்படை மாற்றமும் நமக்கு தேவை. நம்ம 60 ஆண்டா போட்டு பார்த்துட்டீங்க நீங்களாம். ஒரு முறை வந்து மாத்தி போட்டாதான் அவரு வந்து என்ன பண்றாருன்றது நீங்களும் பார்க்கணும். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்ம அரசியல்ல மாற்றம் கொண்டு வர முடியும். நம்ம சொன்ன மாதிரி தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், முக்கியமா அதாவது தடையில மின்சாரம் கண்டிப்பா நடக்கும். இது அக்கா 13-16 வருஷமா நாங்க வந்து போராடி நிற்கிறோம். இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குற அரசியல் ஆட்சியா அமையணும்ட்டு. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் சாராயமா இருக்குது. ஒண்ணு திமுக ஆரம்பிக்கிறான், இல்லைன்னா அதிமுக ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருமே ஒழிச்சு கட்டிட்டு இந்த டாஸ்மாக் கடையே சுத்தமா ஒழிச்சு கட்டிட்டு போதை இல்லாத ஒரு புதிய இளைஞர்களுக்கு ஒரு ஆட்சி அமைச்சு கொடுக்கணும்ட்டு போராடி கிடக்குறான். இயற்கை வளங்கள் இது பாருங்க, இந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து எந்த ஆத்துல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க பாருங்க வியாபாரத்தை பாருங்க, முதல்ல வியாபாரம் பாருங்க, முதல்ல அப்புறம் பேசலாம். இந்த மீன் விற்கிறத தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தொழில் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி வச்சிருக்கிறது யார் தப்பு? உங்க தப்பா இல்ல அரசாங்கத்தோட தப்பா? வரி கட்டுறீங்க, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, எல்லா வரியும் கட்டுறீங்க. எல்லாத்தையுமே காசு கொடுத்தா வாங்குறீங்க. ஏதாவது உங்களுக்கு இலவசமா கிடைக்குதா? இலவசமா கிடைக்க வேண்டியது கல்வியும் மருத்துவமும். கல்வியும் மருத்துவமும் தான் இலவசமா கிடைக்கணும். அது முதல்ல தரமா கிடைக்குதா? பூஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா இதுவும் இருக்குங்களா? இல்ல. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், அங்க போனா சுத்தமா இருக்குதா? இல்ல. குழந்தைங்களை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுதா? நம்மளோட வரி படத்துல தான் அரசாங்கமா நடக்குது. நம்ம பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுதா? இது எல்லாமே மாறணுங்க. இத்தனை வருஷம் போனது போட்டு 2026 ஒரு புதுசா யாருக்காவது ஆட்சியை கொடுங்க. ஒரு ஓட்டு நீங்க ஒரு ஓட்டு போறதுனால புதுசா யாராவது வந்தாங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில ஆமா நிறைய பேர் பெரும் கனவோட நிறைய இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு திருத்திட முடியாதா? வரும் சமுதாயமாவது ஒழுங்கா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 199.9 பேர் குடிக்கிறாங்கக்கா. ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூல்ல 9வது படிக்கிற பையன் குடிச்சிட்டு வரான். அதுவும் இல்லாம போதை வந்து அதிகமாகி போச்சு. இது எல்லாமே விற்கிறவங்க வந்து பீர் பாட்டிலாலே அடிச்சு வாஜார மண்டை உடைச்சிட்டானுங்க. சரி கொடுத்துருக்கா 2026 ஓட்டுல வந்து யார் சொன்னாலும் நீங்க புதுசா விவசாய சின்னத்துக்கு போடுங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க.